இந்த காப்பி, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போர்ன்விட்டா இந்த மாதிரி இதெல்லாம் கலந்து குடிக்கிறாங்கள்ல, சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இது என்னென்னா உடம்புல அளவுக்கு அதிகமான சூட்டை ஏற்படுத்தும். காப்பிலாம் குடித்தா அளவுக்கு அதிகமான சூடு ஏற்படும் உடம்புல, ரொம்ப ஹீட் ஆகும் பாடி. அப்போ செரிமான குறைபாடு ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும். நீங்கள் காப்பியெல்லாம் குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படும். இந்த பூஸ்ட்லலாம் காப்பியெல்லாம் சேர்த்துருக்காங்க. அதுபோல் பூஸ்ட்டு, அதுபோல் நீங்கள் இந்த பொதுவாக பால் சம்மந்தமான இந்த உணவுப் பொருட்களை பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு இதெல்லாம் கூட செரிமான குறைபாடை ஏற்படுத்தும். செரிமான குறைபாடை ஏற்படுத்துகிற எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, அது உடம்பு அளவுக்கு அதிகமான சூட்டை ஏற்படுத்தும். உடம்பு ரொம்ப சூடாகும். சூடாகும்போது செரிமான குறைபாடு ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படும், உடம்பு பருமன் அதிகமாகும். இந்த ஹார்லிக்ஸ்லாம் சாப்பிட்டா உடம்பு ரொம்ப குண்டாகும், மலச்சிக்கல் ஏற்படும், செரிமான குறைபாடு ஏற்படும். பூஸ்டெல்லாம் காப்பி குடித்தாலும் செரிமான குறைபாடு ஏற்படும். சில உடம்பு ரொம்ப குளிர்ச்சியான உடம்பாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு வேளை காப்பி செட் ஆகலாம். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு இந்த காப்பி உடலுக்கு மலச்சிக்கல் ஏற்படுத்தும், உடம்பு சூட்டை அதிகரிக்கும். அதனால தான் பாருங்கள், டீயை விட காப்பி ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் மக்கள் டீ தான் குடிக்கிறாங்க. ஒருவேளை காப்பியோட விலை அதிகமாக இருக்கிறனாலையா அல்லது அப்படின்னு என்ன தெரியல. ஆனால் காப்பியை பெரும்பாலும் மக்கள் தவிர்க்கிறாங்க. காரணம், அது நம்ம மக்களுக்கு அது உடலுக்கு பொருந்தது. இதுவே குளிர் பிரதேசங்களில் வசிக்கிற மக்கள் காப்பியை தேர்ந்தெடுப்பார்கள். ஏன்னா அது காப்பி என்பது உடம்புக்கு சூட்டை தரக்கூடியது, அளவுக்கு அதிகமான சூட்டை தரக்கூடியது. அது ஒருவேளை குளிர் நிறைந்த பகுதிகளில் வசிக்கிற மக்களுக்கு அந்த காப்பி என்பது தேவையாக இருக்கலாம். நம்ம மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் காப்பி என்பது அளவுக்கு அதிகமான சூட்டை தருவதால் இயல்பாகவே அதை அது சுவையாக இருந்தாலும், டீயை விட தேயிலையை விட சுவையாக இருந்தாலும் அவர்கள் தேயிலையே தேர்ந்தெடுக்கிறார்கள், டீ குடிப்பதையே தேர்ந்தெடுக்கிறார்கள். காப்பியை தவிர்ப்பதற்கு இதுதான் மிக மிக முக்கிய காரணம். காப்பி என்பது அளவுக்கு அதிகமான சூட்டை தரும், செரிமான குறைபாடை ஏற்படுத்தும், மலச்சிக்கலை தரும். மலச்சிக்கல் வந்துச்சுன்னா உடல் பருமன் ஏற்படும். இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா இது எல்லாமே செரிமான குறைபாட்டை ஏற்படுத்தும், மலச்சிக்கலை ஏற்படுத்தும், உடல் பருமனை அதிகரிக்கும். செரிமான குறைபாடு ஏற்பட்டாலே உடல் பருமன் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா இந்த மாதிரி காப்பிலாம் குடித்தா செரிமான குறைபாடு ஏற்படுதுன்னா அது கல்லீரல் செயல்பாட்டை பாதிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா கல்லீரல் தான் உணவை செரிக்கிற வேலைகளெல்லாம் கல்லீரல் தான் பெரும்பாலும் செய்யும். அப்போ செரிமான குறைபாடு ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? காப்பி, டீ, பூஸ்ட்டு, போர்ன்விட்டா, ஹார்லிக்ஸ் இதெல்லாம் குடித்தா என்ன ஆகும்? கல்லீரல் பாதிக்கப்படுது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி தான் பாதிக்கணும், அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் கல்லீரலோட செயல்பாட்டை அது மிகவும் பாதிக்கிறது என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். அது காப்பி, போர்ன்விட்டா, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ்லாம் குடித்தா உடம்பு நல்லா வைக்கிது, உடம்பு நல்ல உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. அது செரிமான குறைபாடு காரணமாக மலச்சிக்கல் இதுபோல் ஏற்படுவதால் உடல் பருமன் அதிகரிக்கிறது என்பது தான். அதற்கு உடல் குண்டாகிறது, இது காப்பி, டீ குடித்தனால தான் குழந்தைகளோட உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சிக்கக்கூடாது.